ஒரு 1 இயர் முன்னாடி நான் யூரோப் போயிருந்தேன். ஃபுல்லாகவே பிராண்டட் ஷாப்ஸ். அம்மாவுக்கு 2 ஷால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வெளியில இருந்து பார்க்க இது ஒரு மால் மாதிரியே இல்லை. நமக்கு தான் மக்களே ரெடி ஆகிட்டு இருக்கேன். மக்களே பார்த்தீங்களா, ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மக்களே. கரண்ட்டாக இப்போ நான் எம்ஜி ரோட்டில் தான் இருக்கேன். வாவ், இந்த ஸ்ட்ரீட்டை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் பார்க்கிங் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க போலே. நானும் ரொம்ப நேரமாக வண்டி எங்கேயாச்சும் நிப்பாட்டலான்னு பார்க்குறேன். ஒரு இடமும் கிடைக்க மாட்டேங்குது. சுற்றிக்கிட்டே தான் இருக்கேன். பாருங்களேன், எல்லா இடத்துலையும் வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நீங்களும் பெங்களூர் இது வரைக்கும் போனதில்லை, ஆனால் பெங்களூர் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய வீடியோ பாருங்கள். நிறைய கிளிப்பிங்ஸ் போட்டிருப்பேன். ஜஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சே போட்டிருப்பேன். பார்க்கிங் எதுவுமே ஃப்ரீ இல்லையா, அதே மாதிரி வெளியிலேயும் வண்டி நிப்பாட்டக்கூடாதான். வண்டி நிப்பாட்டம் வந்துட்டு லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ நான் போய் அங்கே பிவிஆர் சினிமாஸ்னு ஒன்று இருந்துச்சு, அங்கே பார்க்கிங்கில் போட்டுட்டு இங்கே வந்திருக்கேன் மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கரண்ட்டாக பிரேக்கேட் ரோட்டில் தான் இருக்கு. என்ன ஃபேமஸ் அப்படின்னா ஃபுல்லாகவே பிராண்டட் ஷாப்ஸ். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராண்டட் இதாக தான் இருக்கும், லோ பட்ஜெட்டில். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு போய்க்கலாம் போல். என்னமோ ஃபாரினில் நடக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்க்க. எக்ஸாக்டாக அப்படியே தான் இருக்குது. ஒரு 1 இயர் முன்னாடி நான் யூரோப் போயிருந்தேன். என்னடா யூரோப்பான்னு யோசிக்காதீங்க, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஓசியில் கிடச்சிச்சு. ஸோ போயிட்டு வந்தேன். ஸோ அதை வச்சு தான் நான் வந்துட்டு இது ஃபாரின் மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். कमर्शियल स्टेट मालूम वो मैं ज्ञान हूँ। कमर्शियल में रेट बहुत सस्ता है। कमर्शियल में और उसके पीछे हाँ हाँ शिवाई में उसके पीछे मार्केट अच्छा, वो सस्ता रेट। वहाँ भी जब ट्राई करना। हाँ वो नॉर्मल रेट है, वो सस्ता रेट। बाकी वो ये एनजीओ रिटेलो ये सब ब्रांडेड शॉप है। பெங்களூர் வந்து அம்மாவுக்கு 2 ஷால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு நல்லா இருந்துச்சு, இது ரொம்ப சாஃப்டாக. சரி அவங்களுக்கு பிடிக்குமே அப்படின்னு ஷால் வாங்கியிருக்கேன். முன்படியாக ஒன்று வாங்கியாச்சு. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது பிரைகேட் அவென்யூ மால். ஸோ இந்த மால் எப்படி இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்க இது ஒரு மால் மாதிரியே இல்லை. ஆனால் நான் உள்ளே போய் பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே முன்னாடி வேறு கடையை போட்டு டென்ட் பண்ணுறானுங்க. நம்ம போயிட்டு வந்துட்டு இதை கவனிச்சுக்கலாம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, நான் முன்னாடி ஒரு கடையில் நின்றுட்டு இருந்ததே இந்த அவென்யூ மால்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நான் இதை மாலுன்னு கவனிக்காமல் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மாலுன்னு போட்டிருந்ததை பார்த்துட்டு வந்து இப்போ நான் வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்படியும் மால்லாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு பழைய பில்டிங்கு வேலை செய்யாமல் ரொம்ப நாள் வச்சுருக்காங்கங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கும் பார்க்க அப்படி தான் தெரியும்னு நினைக்கிறேன். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் தவிர மேலே எந்த ஒரு ஃப்ளோரும் ஆக்டிவாகவே இல்லை. சரி, ஆனாலும் இது மால்னு சொல்கிறாங்க, நம்ம நம்புவோம் வாங்க. இப்போ நமக்கான பிரேக் டைம். சொன்ன மாதிரி உள்ளே போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு சாப்பாட்டில் கை வைக்க போகிறோம். ये मीडियम में ये दोनों में डेली मिस्टर से इसमें चीज नहीं, एक डिफरेंस। सेम ही है। ये पनीर, इसमें पनीर रहेगा, इसमें मैक्सिकन रहेगा। आपको बेस में चाहिए नॉन वेज में? अच्छा, इसमें ये दो बेस में चाहिए। நமக்கு தான் மக்களே ரெடி ஆகிட்டு இருக்கேன். மக்களே பார்த்தீங்களா, வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம். किधर कॉमन सिटिंग प्लेस इधर किस को चल रहा है मैं किसमें நல்லா கலர் இருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 219. ஜஸ்ட் இல்லை,
है